அஷ்டாவக்ர கீதை 3வது அத்தியாயம். அடுத்த பாடல். கடலில் அலைகள் தோன்றுவது போல ஜகத்தானது எதிலிருந்து தோன்றுகிறதோ அதுவே நான் என்று அறிந்தக்காலும் ஏன் ஏழையைப் போல பதறுகிறாய்? கடலில் அலைகள் தோன்றுவது போல ஜகத்தானது எதிலிருந்து தோன்றுகிறதோ அதுவே நான் என்று அறிந்தக்காலும் ஏன் ஏழையைப் போல பதறுகிறாய்? குருவான அஷ்டாவக்ரர் ஜனக மகாராஜாவிற்கு உபதேசம் செய்கிறார். ஆத்மா பிரம்மத்தை பற்றி தன்னுடைய இயல்புத்தன்மை, உண்மையான நிலை என்ன அப்படின்னு உபதேசம் செய்கிறாரு. அப்படிப்பட்ட ஆத்மாவை நான், என்னுடைய உண்மையான ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம், பூரண பொருளான நிரந்தர பொருளான எதன் மேலே பிரபஞ்சம் தோன்றி மறைகிறதோ, நிரந்தர இருப்பாக இருப்பது ஆத்மா பிரம்மம், அதன் மேலே பிரபஞ்சம் தோன்றி மாறிக்கொண்டே இருக்குது, ஒரு நாள் மறைந்து போகிறது. ஆனால் ஆத்மா பிரம்மமானது எப்பவுமே இருந்து கொண்டே இருக்குது. எசன்ஸ் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு. எப்படி சினிமா திரை எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு மேலே தெரியக்கூடிய படம், ஒரு சமயத்தில் படம் தெரியும், ஒரு சமயத்தில் தெரியாமல் போகும். களிமண் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரத்தில் அது பானை மாதிரி ஷேப்பில் இருக்கும். சில டைம் பானை உடைஞ்சு வெறும் களிமண்ணாக மட்டும் இருக்கும். தங்கம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது சில சமயத்தில் தங்க நகையாக இருக்கும். சில சமயத்தில் எந்த ஷேப்பும் இல்லாமல் வெறும் தங்கமாக மட்டும் இருக்கும். கடல் நீர், அந்த உப்பு நீர் சில சமயத்தில் அலைகளாக தோன்றும். அலைகள் இல்லாத நிശ്ചலமான கடலாகவும், அது நடுக்கடலுக்கு போயிட்டோம்னா அலை இல்லாமல் அந்த தண்ணி இருக்கும், அல்லது அலைகளோடு இருக்கும். இப்போ ஆத்மாவான பிரம்மமான நம்மளுடைய எசன்ஸ் நான் அப்படின்னு குருவின் மூலமாக சிரவணம் மனனம் செய்து தெளிவாக தெரிந்து கொண்டதுக்கு அப்புறமும் இந்த பிரபஞ்சத்திற்கே மூல காரணமாக இருக்கக்கூடிய, சோர்ஸாக இருக்கக்கூடிய, ஆதார பொருளாக இருக்கக்கூடிய ஆத்மாதான் என்னுடைய ஸ்வரூபம், அதுதான் நான் அப்படின்னு தெளிவாக, ஐயம் திரிவு இல்லாமல் தெளிவாக தெரிந்ததுக்கு அப்புறமும் ஏன் ஏழையைப் போல பதறுகிறாய்? குறையுள்ள ஒரு ஏழை, எனக்கு குறை இருக்குது, எனக்கு அது இல்லை, இது இல்லை, என்கிட்ட பல உலகப் பொருட்கள் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை, ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னு பதறுபவர் தான் ஏழை. ஏழை அப்படின்னா குறையுள்ள ஒருவர். அது இல்லை, இது இல்லை, உலகப் பொருட்கள் ஏதோ ஒன்று அவர்கிட்ட இல்லை, அவர் ஏழை. அப்படி அவர் உணர்றார். குறையுள்ளவராக உணருபவர் தான் ஏழை. அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அவர்கிட்ட இன்னும் குறை அப்படிங்கிற அனுபவம், குறையுள்ளவராக அவர் இருந்தார் அப்படின்னா அவர் ஏழை. 1,00,000 கோடி பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கலாம். ஆனால் இன்னமும் நிறையாமல், மனம் நிறையாமல், உள்ளுக்குள்ளே அடியாளத்தில், எசன்ஸில், கோரில் நிறைவு இன்மை நிறையாமல் இருப்பவர் ஏழை. அவர் எப்பேற்பட்ட பதவியில் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், எத்தனை சொந்த பந்தம் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பேர் புகழ் வேணாலும் இருக்கலாம், நிறைவை அடையவில்லை, தன்னில் நிறையாமல் இருந்தால் அவர் ஏழை. அதுவே ஒரு கோவணத்து ஆண்டியாக இருக்கலாம், மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், பிச்சை எடுத்து சாப்பிடலாம். தன்னில் அவர் நிறைந்து விட்டார். அவருடைய உணர்வில், அவருடைய இருப்பில், அவருடைய அனுபவத்தில் நிறைவு வந்துருச்சு அப்படின்னா அவர் ஏழை அல்ல. அவர் தான் சாம்ராட், ராஜா, இந்த பிரபஞ்சத்திற்கே ராஜா. பிரபஞ்சமே தன்னில் தோன்றி மறைகிறது, ஆத்மாவாகிய தன்னில் தோன்றி மறைகிறதுன்னு ஒரு சாம்ராட்டாக, நிறைவாக, குறை இல்லாதவராக இருப்பவர் ஞானி. யார் ஆத்மனிஷ்டை ஞான நிஷ்டையில் இருக்கிறாங்களோ, ஆத்மாவில் ஆத்மாதான் நானன் இருந்து ஆத்மாவாகவே இருப்பவர்கள், அவர்களுக்கு குறை அப்படிங்கிறது அனுபவத்தில் இருக்கவே இருக்காது. ஏன்னா தன்னை தவிர இங்கே வேறொரு பொருளே இல்லை, அனைத்தையும் அடைந்தவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். யார் தன்னுடைய எசன்ஸில் நிலைத்து இருக்கிறாங்களோ, ஆத்மாங்கிறது ஏற்கனவே அடைந்த பொருள், அதை நாம் புதுசாக அடைய தேவையில்லை. இப்போ ஆத்மாவை அடைந்தவர்கள் அப்படிங்கிறத விட
ஆத்மாவில் நிலை பெற்று இருப்பவர்கள். ஏற்கனவே ஆத்மா இருக்குது, அதுதான் நான் தெரிந்து நிலை பெற்று இருப்பவர்கள். அவர்கள் அனைத்தையுமே அடைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். என நானே தான், என்னுடைய எசன்ஸு தான் எல்லா பொருட்களுக்கும் எல்லா நாம ரூபத்திற்கும் எசன்ஸாக இருக்குது. அப்போ ஆத்மாவாகிய நான் எல்லாத்தையுமே அடைந்தவனாகி விடுகிறேன், பிரபஞ்சத்தையே அடைந்தவனாகி விடுகிறேன். என்னை தவிர வேறொரு பொருளே கிடையாது. எதை நாம் தொட்டாலும் அதைத்தான் தொடுகிறோம், எதை நாம் கேட்டாலும் ஆத்மாவைத்தான் கேட்கிறோம், எதை நாம் அனுபவித்தாலும் இந்த புலன்கள் மூலமாக மனம் மூலமாக எதை நாம் அனுபவித்தாலும் சிந்தித்தாலும் அது ஆத்மாவே. அதனுடைய எசென்ஷியல் நேச்சர் ஆத்மா தான், அது நான் தான். அப்போ என்னை தவிர வேறொரு பொருளே கிடையாது. அப்போ எனக்கு குறையே கிடையாது. நிறைவானவன் நான், நிறைவான இருப்பு நான். அப்போ நான் ஒரு ஏழை அல்ல. இப்போ ஞானியை தவிர மற்ற எல்லாருமே ஏழைகள் தான். ஆத்மா நான் அப்படின்னு சொல்லாமல் தனிப்பட்ட ஜீவன் நான், உடல் நான், மனம் நான், ஒரு அகங்காரம் நான், இந்த சொத்து பத்து எல்லாம் நான், இந்த பேரு புகழ் எல்லாம் நான். ஆத்மாவை தவிர இந்த நானுக்கு வேற என்ன டெஃபினிஷன் கொடுத்தாலும் எதற்கூட அடையாளப்படுத்தி இருந்தாலும் அவர்கள் அனைவருமே ஏழைகள். ஏன்னா ஒரு சில விஷயம் மட்டும்தான் நான், இந்த 6 அடி 5 அடி உடம்பு மட்டும் நான். அப்போ என்னை தவிர இங்கே எத்தனையோ பொருள் இருக்குது, அதெல்லாம் எங்கிட்ட இல்லை, அதற்கான குறை எங்கிட்ட இருக்குது. வெறும் ஒரு 1000 கோடி மட்டும்தான் என்னுடையது. அப்போ இன்னும் பல்லாயிரம் லட்சம் கோடி வெளியில் இருக்குது, அது எங்கிட்ட இல்லை, அதுக்கான குறை எங்கிட்ட இருக்குது. எங்கிட்ட ஒரு சில பேர் புகழ் இருக்குது, என்னை விட பேர் புகழோடு இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க, அதுக்கான குறை எங்கிட்ட இருக்கும். ஒரு நாம ரூபமாக நாம் அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும். இந்த பூமியே என்னுடையது அப்படின்னு வந்ததுக்கப்புறமும் இன்னும் பல பிளானட்ஸு, பல கேலக்ஸி என்கிட்ட இல்லை. இப்போ பூமியே எடுத்துக்கிட்டாலும் கையில் கொடுத்தாலும் திரும்பவும் அந்த குறை போகாது. இப்போ குறை அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நாம் உலகப் பொருட்களை அடைந்து நிவர்த்தி செய்யவே முடியாது. அந்த குறையை நிவர்த்தி செய்யவே முடியாது. இரண்டாவது ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும், நம்மளுடைய அனுபவத்தில் தன்னை தவிர வேறொரு பொருள் இருக்குது அப்படின்னு நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் குறை தீரவே தீராது. ஞானத்தை அடைந்து ஞானத்தில் நிலை பெற்று தன்னை தவிர வேறொரு பொருள் இல்லை அப்படின்னு சரியாக பார்த்தோம் அப்படின்னா, இருக்கிறத இருக்கிறபடிக்கு பார்த்தோம், நம்மளுடைய எசன்ஸையும் இந்த நாம ரூபமாக தெரியக்கூடிய உலகத்தினுடைய எசன்ஸையும் சரியாக ஞான திருஷ்டியினால் பார்த்தோம் அப்படின்னா, தன்னை தவிர வேறொரு பொருள் இங்கே கிடையாது அப்படின்னு சரியாக பார்த்தால் நம்மளுடைய குறை அப்போவே தீர்ந்துவிடும். வெளியில் எந்த ஆக்டிவிட்டியும் தேவையில்லை. ஞானத்தினால மட்டுமே நம்மளுடைய குறையை நிரந்தரமாக, குறை அப்படிங்கிற இந்த அனுபவத்தை நிரந்தரமாக தீர்க்க முடியும். ஞானத்திற்கு மட்டுமே அந்த பலம் இருக்கிறது. இப்போ ஞானிகள் மட்டுமே குறையில்லாத நிறைவை அடைந்தவர்கள். மற்றவர்கள் எல்லாருமே ஏழைகள் தான். அப்போ சிரவண மனனத்துக்கு அப்புறம் இனிமேல் இந்த சிஷ்யனானவன் ஞானத்தை அடைந்ததுனால ஏழையை போல பதறக்கூடாது. இனிமேல் உனக்கு குறையே கிடையாது, நிறைவானவன் நீ, சாம்ராட்டு, பிரபஞ்சத்துக்கே ராஜா, பிரபஞ்சத்துக்கே சோர்ஸு. அப்படி ஒரு அனுபவத்தில் ஆனந்தமாக இருக்கணும். இனிமேல் ஏழையை போல குறையுள்ளவனை போல பதற தேவையில்லை. அது ஞானிகளுக்கு அழகல்ல. பழைய பழக்க வழக்கத்தினால மனசு இன்னும் இந்த அறிவு வந்துருச்சு, நான் ஆத்மா. ஆனால் மனசில் அந்த பழைய பழக்க வழக்கத்தினால குறையுள்ளவனை போல ஏழையை போல மனம் பதறுகிறது. அப்படி இனிமேல் பதற அவசியம் இல்லை அப்படின்னு குருவானவர் உபதேசம் செய்கிறார். அடுத்த பாடல், எழில்மிகு தூய அறிவாம் என்று தன்னை கேட்டறிந்த பின்னும் சிற்றின்பத்தில் தீவிர பற்றுடையவன் மாசடைகிறான். எழில்மிகு தூய அறிவாம் என்று தன்னை கேட்டறிந்த பின்னும் சிற்றின்பத்தில் தீவிர பற்றுடையவன் மாசடைகிறான். படைப்புகள் அனைத்திலும் தன்னையும் தன்னிடத்தில் படைப்பு அனைத்தையும் காணும் முனிவனுக்கு யான் எனது என்கிற தொடர்பிருப்பது விந்தையே. படைப்புகள் அனைத்திலும்
தன்னையும் தன்னிடத்தில் படைப்பு அனைத்தையும் காணும் முனிவனுக்கு யான் எனது என்று தொடர்பிருப்பது விந்தையே. அத்வைத பரம வஸ்துவை நாடும் தீவிர முமுக்ஷுவும் ஆசை வசப்பட்டு காம விளையாட்டில் சீரழிவது விந்தையே. அத்வைத பரம வஸ்துவை நாடும் தீவிர முமுக்ஷுவும் ஆசை வசப்பட்டு காம விளையாட்டில் சீரழிவது விந்தையே. ஒரு ஞானி ஞானத்தை அடைந்த பிறகு ஞான நிஷ்டையில் இருக்கக்கூடிய சிஷ்யனாக இருந்து சிரவணம் மனனம், அதுக்கப்புறம் ஆத்மா தான் நான் அப்படின்னு தெரிந்ததுக்கப்புறம் நிதித்தியாசனத்தில் நாம் இருக்கணும். இந்த ஆத்ம நிஷ்டையில் நாம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த பழைய பழக்க வழக்கம் அஞ்ஞானத்தில் இருந்தபோது தனிப்பட்ட ஜீவன் நான் இருந்தபோது ஒரு குறையுள்ள இருப்பாக இருந்தபோது எப்படி அந்த குறையை தீர்க்கிறதுக்கு இந்த உலக பொருட்களை நாடி அதை பற்றி இருந்தோமோ அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடாது. நம்மளுடைய உடலும் மனமும் அதுக்கு ஆத்மாவிற்கு அலைனாகி இருக்கணும். இதுதான் நிதித்தியாசனம். அறிவு வந்ததுக்கப்புறமும் இந்த பழைய பழக்க வழக்கம் உடல் மனம் இதெல்லாமே ஒரு ஜடம். அதில் எப்படி பதிக்கப்பட்டிருக்கிறோ இவ்வளவு நாளாக நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி அதை ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ரோபோட்டிக் ஜடம். அப்போ பழக்க வழக்கம் நாம் எப்படி அதை மனசையும் உடம்பையும் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோமோ, அஞ்ஞானியாக இருந்தபோது நான் ஜீவன்னு தவறாக நினைத்து கொண்டு வாழ்ந்தபோது நாம் என்னென்ன பழக்க வழக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி சிரவணம் மனனத்திற்கு அப்புறமும் நாம் ஆத்மாவாக நிலை பெற்று இருக்கணும். ஆத்மாவாக இருந்து எல்லாத்தையும் உண்மையை பார்க்கணும்னு நினச்சாலும் அது முடியலை. ஏன்னா உடல்லையும் மனசுலையும் பழைய பழக்க வழக்கங்கள் பதிந்து இருக்குது. ஞானம் வந்த பிறகும் பழைய மாதிரி எண்ணங்களும் பழைய மாதிரி பற்றுக்களும் ஆசைகளும், சந்தோஷம் வெளியே இருக்குது, சுகம் இன்பம் வெளியே இருக்குது, நம்மளுடைய குறை தீரணும்னா உலகப் பொருட்கள் தான் தேவைன்னு தவறாக பழைய மாதிரியே செயல்களை இந்த மனமும் உடலும் செஞ்சுக்கிட்டு இருக்கும். அடைந்த ஞானம் சிரவணம் மனனத்தின் மூலமாக அடைந்த ஞானத்திற்கும் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் மனம் உடல் அதிலிருந்து செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸும் மிஸ் அலைன்டாக இருக்கு. அடைந்த ஞானம் ஒரு மாதிரி இருக்குது, நம்மளுடைய செய்கைகளை பார்த்தா தினசரி வாழ்க்கையை பார்த்தா வேற மாதிரி இருக்கு. இப்போ இதை சரி செய்வது அதுதான் நிதித்தியாசனம். இனிமேல் பழைய மாதிரி நாம் வாழக்கூடாது. இந்த ஞானத்தை அடைந்த பிறகு, ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு, இந்த பேரிருப்பு பேரறிவு பேரானந்தத்தை அடைந்த பிறகு இனிமேல் ஒரு சிற்றிருப்பாக சிற்றறிவாக சிற்றின்பத்தை நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்ஞானியாக இருந்தப்போ தான் இந்த உலகப் பொருட்களை நோக்கி ஓடி அது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு தவறாக நினச்சி ஓடி அதை பற்றி கொண்டிருந்தோம். அதன் மேலே பற்று வைத்து பற்றி கொண்டிருந்தோம். இப்போ ஞானத்தை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வாழ அவசியம் இல்லை. அப்போ ஞானியினுடைய பாதையும் அஞ்ஞானியினுடைய பாதையும் நேர் எதிராக இருக்குது. ஒன்று பிரவிற்த்தி மார்க்கம், இன்னொன்று நிவிருத்தி மார்க்கம். அஞ்ஞானியினுடைய ஒரு ஜீவனினுடைய நான் உடல் மனம் அகங்காரம் ஒரு சிற்று இருப்பாக தன்னை தவறாக அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்பவர் அஞ்ஞானி. அவரனுடைய பாதை பிரவிற்த்தி மார்க்கம். மேலும் மேலும் ஒரு பெரிய இருப்பாக ஆகணும், உலகப் பொருட்களை அடைந்து உலகத்தில் ஏதோ ஒரு பேர் புகழை அடைந்து பல விஷயங்களை அடைந்து பெரிய இருப்பாக நாம் மாறணும். நான் இப்போ ஒரு சின்ன இருப்பு, நான் இவ்வளவு தான் இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும், பேர் புகழை அடையணும், அதுக்கு நான் உலகத்தில் எதையாவது அடைஞ்சாகணும். உலகப் பொருட்களை மேலும் மேலும் சேகரிப்பது, நாம ரூபத்தை மேலும் மேலும் சேகரிப்பது. இந்த நாம ரூபத்தான் எனக்கு பெரிய இருப்பை கொடுக்கும். நான் ஒரு சின்ன ஆளாக இருக்கிறேன், இப்போ நான் ஒரு பிரசிடெண்ட்டு, எங்கள் ஊருக்கு பிரசிடெண்ட் ஆயிடுறேன், பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் ஆகிட்டேன்னா நான் ஒரு பெரிய ஆளாக ஆயிடுவேன். அதுக்கப்புறம் எம்எல்ஏ எம்பி ஆனால் நான் ஒரு பெரிய ஆளாக ஆயிடுவேன். உலகத்தில் நான் ஏதோ ஆனேன் அப்படின்னா நான் ஒரு பெரிய இருப்பாக ஆகணும். அப்படின்னா உலகத்தில் நான் எதையாவது அடையணும். இப்போ எங்கிட்ட சின்ன சின்ன பொருட்கள் தான் இருக்குது, சின்ன சின்ன சந்தோஷம். என்னுடைய சந்தோஷத்தை நான் அதிகப்படுத்தணும் அப்படின்னா உலகப் பொருட்களை நான் அடைஞ்சாதான் சந்தோஷத்தை அதிகப்படுத்த முடியும். மேலும் மேலும் உலகப் பொருட்களை பற்றி அறிவை சேகரித்தா என்னுடைய அறிவு வளர்ந்து விடும்.
இப்போ உலகப் பொருட்களை நான் அடையணும், உலகத்தில் நான் ஏதோ ஒன்று ஆகணும். இருப்பு, உலகத்தில் நான் ஏதோ ஒன்று ஆகணும். சந்தோஷம், உலகப் பொருட்களை நான் அடைந்து ஆனந்தத்தை அனுபவிக்கணும். உலகப் பொருட்களை நான் அறிஞ்சிக்கணும். இருப்பு, அறிவு, ஆனந்தம், இது எல்லாத்தையுமே நான் உலகப் பொருட்களில் தேடுறேன். உலகத்தில் நான் ஏதோ பெரிய ஆள் ஆகணும், உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கணும், உலகப் பொருட்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம ரூபத்தை நோக்கி ஓடுவது, அதை அடையிறதை நோக்கி ஓடுறது, அது பிரவிற்த்தி மார்க்கம். இதைத்தான் சமுதாயம் என்கரேஜ் பண்ணுது. ஒரு பிறந்த குழந்தையை நீ பெரிய ஆளாகணும், நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், பெரிய அறிவாளியாக ஆகணும் அப்படின்னா பெரிய பெரிய டிகிரி வாங்கி பிஹெச்டி ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதுவாகணும், இதுவாகணும், பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய வீரன் ஆகணும் அப்படின்னு ஒரு குழந்தையை பிரவிற்த்தி மார்க்கத்துக்கு கைதட்டி என்கரேஜ் பண்ணுறது இந்த சமுதாயம். அம்மா அப்பா, இந்த காலேஜில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸு, இந்த சமுதாயம் யாரை இன்டர்வியூ பண்ணுவாங்க, பேப்பரில் யார் ஃபஸ்ட்டு பேஜில் வருவாங்க? பிரவிற்த்தி மார்க்கம், உலகப் பொருட்களை யார் அதிகமாக அடைந்தார்களோ அவங்களுக்கு தான் இந்த சமுதாயம் என்கரேஜ் பண்ணும். அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது நிவிருத்தி மார்க்கம். இது முமுக்ஷுவனுடைய பாதை. ஆத்மாவை அடைந்தால்தான் நான் ஒரு பேரிருப்பாக இருக்க முடியும், நிரந்தர இருப்பாக இருக்க முடியும். ஆத்மாவை அடைந்தால்தான் நான் ஒரு பேரறிவாக அனைத்தையும் அறிந்தவனாக நான் ஆக முடியும். ஆத்மாவை அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன். ஏன்னா எல்லா நாமரூபத்தினுடைய எசன்ஸும் அதே ஆத்மா பிரம்மம்தான். ஆத்மாவை அடைந்தால்தான், தெரிந்தால்தான் நான் பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். ஏன்னா ஆத்மாங்கிறது குறையில்லாதது, ஆனந்த ஸ்வரூபம், நிரந்தரமானது. அங்கே பயத்துக்கோ குறைக்கோ இடமே கிடையாது. ஆத்மாவை அடைந்தால்தான் நான் பேரிருப்பாக இருக்க முடியும், பேரறிவாக இருக்க முடியும், பேரானந்தமாக இருக்க முடியும்னு இந்த இருப்பையும் அறிவையும் ஆனந்தத்தையும் ஆத்மாவில் தேடுவது, அது நிவிருத்தி மார்க்கம். உலகப் பொருட்களில் இதெல்லாம் கிடையாது. எவ்வளவு அடைஞ்சாலும் நான் பேரிருப்பாக இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு ஏதோ நான் பிரசிடெண்ட்டாக இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் வேறொருத்தர் வந்துடுவார். கொஞ்ச காலத்துக்கு ஏதோ எதையோ நான் தெரிஞ்சு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அந்த நாலேஜ் எல்லாம் அப்சல்யூட் நாலேஜாக மாறிடும், யூஸ்லெஸ் நாலேஜாக மாறிடும். புதுசாக அறிவு வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ சுகம் 4 நாளைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் துக்கமாக தான் இருக்கும். உலகப் பொருட்களினுடைய நிலை இப்படித்தான். அதனால் நான் நிவிருத்தி மார்க்கம், ஆத்மாவை தேடி போகிறேன் அப்படின்னு விவேகத்தினோடு முடிவு செய்து தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் முமுக்ஷு அனலைஸ் பண்ணுறார். நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், நான் ஆனந்தத்தை, குறையில்லாத ஆனந்தத்தை, துக்கமில்லாத ஆனந்தத்தை அடைஞ்சே ஆகணும். பிறக்கும்போது நான் ஒரு சின்ன இருப்பாக, ஒரு ஜீவனாக, ஒன்றுமே தெரியாதவனாக, குறையுள்ளவனாக நான் பிறந்தேன். சாகிறதுக்கு முன்னாடி நான் பேரிருப்பாக, பேரறிவாக, பேரானந்தமாக, நான் நிரந்தர அளவில்லாத இருப்பு, அளவில்லாத அறிவு, அளவில்லாத ஆனந்தமாக நான் மாறியே ஆகணும். இதுதான் என்னுடைய இந்த பிறப்பினுடைய, மனித பிறவினுடைய பர்பஸ். ஆகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அளவில்லாமல் நாம் ஆயிரணும். அறிஞ்சிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எல்லாத்தையும் அறிஞ்சிக்கணும். ஆனந்தத்தை அடையிறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அளவில்லாத ஆனந்தத்தை அடையணும். அப்போ அது எங்கே கிடைக்கும்? உலகப் பொருட்கள் அது கிடைக்காது அப்படின்னு விவேகத்தினுடைய அதை அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறவர் தான் விவேகி முமுக்ஷு. இப்போ நாம் இந்த அமேசானில் ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளினுடைய ஃபோட்டோலாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி வெறும் ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு வாங்காமல் அதை வாங்கினவங்களுடைய ரிவ்யூவை படித்து பார்த்துட்டு வாங்கணும். ஏற்கனவே வாங்கினவங்க, உபயோகிச்சுட்டு இருந்தவங்க, 1 வருஷம் 2 வருஷம் அதை உபயோகித்தவங்களுடைய ரிவ்யூ, அவங்க என்ன சொல்கிறாங்க, கீழே என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு படித்து பார்த்துட்டு யூஸ்வலாக நாம் வாங்குவோம். அப்படி வாங்கினா தான் கரெக்டாக இருக்குது. சும்மா ஃபோட்டோவை பார்த்து வாங்கிட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் அது வேலை செய்யலை, ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிடும். அதனால் ஒரு பொருளை வாங்கிறதுக்கே இத்தனை பேர்த்துக்கிட்ட நாம் ரிவ்யூ கேட்குறோம். ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணணும்னா அந்த மாப்பிள்ளை, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் அப்படின்னு பல இடத்துல விசாரித்து ரிவ்யூ கேட்டுட்டு அதுக்கப்புறம் பொண்ணை கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறாரு,
6 மணிக்கு மேலே வேறு மாதிரி மாறிடுவார், அவர் இப்படி அப்படின்னு தெரியாமல் விசாரிக்காமல் நாம் ஒன்று பண்ணிட்டோன்னா அது தவறாக போய் முடிஞ்சிடும். பிற்காலத்தில் அதுக்கு துக்கம், அதனால் நமக்கு துக்கம் வரும். சரியாக பார்த்து பண்ணாமல் விட்டுட்டோம், பார்த்து வாங்காமல் விட்டுட்டோம், சரியாக விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த சின்ன சின்ன பொருளுக்கே இத்தனை தடவை நாம் விசாரிக்கக்கூடிய, இத்தனை இடத்துலேருந்து விசாரிக்கக்கூடிய நாம் இந்த வாழ்க்கையில் நான் எந்த பாதையில் போகணும், நான் பெரிய ஆளாகணும், எல்லாத்தையும் அறிஞ்சுக்கணும், பேரானந்தமாக ஆனந்தத்தை அடையணும்னு அதுதான் நம்மளுடைய கோல், பர்பஸ் அப்படின்னா அது எந்த பாதையில் கிடைக்கும்? பிரவிற்த்தி மார்க்கத்தில் கிடைக்குமா அல்லது நிவிருத்தி மார்க்கத்தில் கிடைக்குமா அப்படின்னு ஏன் நாம் அனலைஸ் பண்ணலை? இப்போ ஒரு விவேகி முமுக்ஷு அவர் அனலைஸ் பண்ணுறார். வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பாதைகள் நமக்கு முன்னாடி இருக்குது. ஒரு பிறந்த குழந்தைக்கு 2 பாதைகள் இருக்குது. உலகத்தை நோக்கி போகக்கூடிய பிரவிற்த்தி மார்க்கம், ஆத்மாவை நோக்கி போகக்கூடிய நிவிருத்தி மார்க்கம். இப்போ குழந்தை முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ரிவ்யூவை பார்க்கணும். அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. மாயையானது, சமுதாயமானது என்ன அட்வர்டைஸ் பண்ணும்? உலகத்தை நோக்கி போ, நீ அங்கே பெரிய ஆள் ஆகு, அங்கே தான் உனக்கு அறிவு இருக்குது, நீ டிகிரி மேலே டிகிரியாக வாங்கணும், ஆராய்ச்சி பண்ணு, சுகம் சந்தோஷம் எல்லாம் உலகப் பொருட்களை அடைந்தாதான் கிடைக்கும்னு அட்வர்டைஸ் பண்ணுறது மாயை, சமுதாயம். ஆத்மாவை அட்வர்டைஸ் பண்ணுறது யார்? வேதம், வேதாந்தம், உபனிஷதம், குருமார்கள். நீ ஆத்மாவை அடைந்தால்தான் பேரிருப்பாக இருக்க முடியும், ஆத்மாவை அறிந்தால்தான் எல்லாத்தையுமே அறிந்தவனாக நீ ஆக முடியும், ஆத்மாவை நீ அடைந்தால்தான் நீ பேரானந்தத்தில் திளைத்திருக்க முடியும்னு சொல்லாமல் சொல்பவர்கள். மாயை ரொம்ப சவுண்டாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும். ஞானிகள் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, எந்த அட்வர்டைஸும் பண்ண மாட்டாங்க. நீ வர்றன்னா வா, இப்படித்தான் இருக்குது, அவ்வளவுதான். இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் நாங்கள் அதுக்கு ஃபண்டு ஒதுக்கிறதில்ல, இது உண்மையானது, உனக்கு இது வேணும்னா நீயே தேடி வாங்கிக்க. ஆனால் மாயை என்கரேஜ் பண்ணும், புஷ் பண்ணும், புல் பண்ணும், அட்வர்டைஸ் பண்ணும், ரொம்ப ஆக்டிவாக ஸ்ட்ராங்காக இழுக்கக்கூடியது. ஏன்னா அது பொய் சொல்லுது. யார் ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணுறாங்களோ அது குவாலிட்டி கம்மியாக இருக்கும். குவாலிட்டி இருக்கிறவங்க அட்வர்டைஸ் பண்ண தேவையில்லை, அவங்கள தேடி போய் அது நமக்கு வாங்கிக்க வேண்டியதாக இருக்கும். குவாலிட்டி ப்ராடக்ட்டு உண்மையாலுமே கிடைக்காதது அப்படின்னா அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை, மக்கள் அதை தேடி போய் கஷ்டப்பட்டு அதை வாங்கிக்குவாங்க. இப்போ மாயையானது எல்லாத்தையும் தலைகீழாக சொல்லக்கூடியது, பொய் சொல்லக்கூடியது. துக்கத்திற்கு காரணம், வியாதிக்கு காரணமே இயல்புக்கு மாறாக நாம் நடக்கிறது தான். இயல்புக்கு மாறாக நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அது துக்கத்தில் போய் தான் முடியும். இப்போ மாயை என்ன சொல்லுது? உலகத்தில் நீ எதையாவது அடைந்து பெரிய ஆள் ஆக முடியும். ஆனால் உண்மையில் ஒரு குழந்தை வளர 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 அது சிறியவனாக மாறிக்கொண்டிருக்குது. குழந்தையாக இருக்கும்போது எந்த அடையாளமும் இல்லாமல் எல்லாத்துக்கூடையும் கூடி குழாவி ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. ஏன்னா அதுக்கு இன்னும் அடையாளம் இல்லை, ஜாதியோ மதமோ நான் அவன் இவன்கிற குறையுள்ள ஒரு இருப்பாக தன்னை உடல் கூட அடையாளப்படுத்திக்காமல் துணியே போடாமல் ஆனந்தமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. வளர வளர நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன், நான் ஆண், நான் பெண், நான் ஜாதி, நான் மதம், நான் அவன் இவன் அடையாளப்படுத்தாமல் ஆத்மாவாக இருந்த அந்த குழந்தை அடையாளப்படுத்த ஒரு சிறிய இருப்பாக தான் மாறிட்டு போகுது. இப்போ உலகத்தில் அடையாளப்படுத்த உலகப் பொருட்களை உலகத்தில் நான் ஏதோ ஒன்று ஆக அது சிறிய இருப்பாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. உலகப் பொருட்களை ஏதோ ஒரு டிகிரி ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு பொருளை மட்டும் தெரிந்து கொண்ட நாம இந்த பிரபஞ்சத்தினுடைய மூலமான எசன்ஸில் அதை அறியாமல் அதிலிருந்து தூரமாக போய்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன ஒரு நாமரூபத்தை அறியும் போது ஆத்மா அறிவிலிருந்து நாம் தூரமாக போயிட்டுருக்கோம். எல்லாத்தையும் அறிந்தவனாக இருக்கிறத விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும், சின்ன நாமரூபத்தை மட்டும் அறிந்தவனாக என்னுடைய பேரறிவிலிருந்து சிற்றறிவாக நான் சுருங்கிக்கிட்டே இருக்கேன். பேரிருப்பாக இருந்த ஒரு குழந்தை ஒரு சிற்று இருப்பாக அது மாறிக்கிட்டே இருக்கு. தன்னை ஒரு குறுகிய அடையாளத்துக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு. பேரறிவாக இருந்தது, அனைத்தையும் ஆத்மாவாக பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குழந்தை எல்லாத்தையும் நாமரூபமாக சின்ன சின்னதாக ஒரு பேர் வச்சு சிற்றறிவாக மாறிக்கிட்டே இருக்கு. பேரானந்தத்தில் திளைத்த ஒரு குழந்தை குற்றம், குறை, கவலை வளர வளர அந்த குழந்தை என்ன ஆகுது? உலக பொருட்களை அடைந்து
ஒன்றுமே இல்லாமல் போடுறதுக்கு துணி கூட இல்லாமல் தொட்டில்ல ஆனந்தமாக, எதுவுமே இல்லைனாலும் ஆனந்தமாக இருந்த அந்த குழந்தை உலகப் பொருட்களை அடைந்து அடைந்து அது என்னாகுது, அடைய அடைய என்னாகுது, குற்றம் குறை உள்ளவனாக துக்கமயமாக அதனுடைய வாழ்க்கையை மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ மாயை பொய் சொல்லுது. மாயை கொடுத்த ப்ராமிஸ் எதுவுமே உண்மை அல்ல. உலகத்தில் நீ ஏதாவது ஆனால் பெரிய ஆள் ஆயிடலான்னு சொல்லிச்சு. ஆனால் நான் சின்னவனாகத்தான் மாறிக்கிட்டே இருந்தேன், சிறியவனாகத்தான் மாறிக்கிட்டே இருந்தேன், குறுகியவனாகத்தான் மாறிக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு பெரிய அகங்காரம் இருக்குதோ அவ்வளவு குறுகியவனாக நாம் மாறிடுறோம். எல்லாத்திட்டிருந்தும் கட் ஆஃப் ஆகி அகங்காரம் அதிகமாக அதிகமாக ஒரு சிறிய குறுகிய இருப்பாக தான் மாறுறோம். உலகத்தில் எதையாவது அறிந்தால் எனக்கு பேரறிவு வரும்னு மாயை சொல்லுச்சு. ஆனால் உலகப் பொருட்களை அறிய அறிய நான் ஒரு சிறிய சிற்றறிவான ஒரே ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த விஷயத்தில். அப்போ அது மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது. PhD வரைக்கும் நான் போயிட்டேன், ஒரே ஒரு விஷயத்தை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். அப்போ குறுகிய அறிவுடையவனாக நான் மாறிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அறிந்தவன் ஆத்மாவாக இருந்த நான் ஒரு குறுகிய அறிவுடையவனாக PhD பண்ணி ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் எனக்கு தெரியும். அப்போ இந்த மாயையினுடைய தவறான மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதில் மயங்கி அந்த பாதையில் போனவங்க, பிரவிற்த்தி மார்க்கத்தில் போனவங்க, உலகத்தை நோக்கி போனவங்களுடைய ரிவ்யூவை நாம் கேட்கணும். சரி, நீங்கள் பிரவிற்த்தி மார்க்கத்தில் போனீங்களே, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கேட்டு உலகத்தில் ஏதோ பெரிய ஆளாகணும், உலகத்தை அறிஞ்சிக்கணும், உலகத்தில் தான் சந்தோஷம் இருக்குதுன்னு போனீங்களே, நீங்கள் அதை அடைஞ்சிங்களான்னு 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆகி இறக்க போகிறவர்களை கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் அது இது ஆகி பார்த்தேன், இப்போ யாருமே என்னை கண்டுக்கிறது இல்லை. நான் மேனேஜராக இருந்தேன், நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன், இப்போல்லாம் என் வீட்டிலையே என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஓரமாக என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ நான் ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கிறேன், நான் எதுவுமே கிடையாது. அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்களே, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னு போனீங்களே, அறிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு அறிவு வந்ததா? எல்லாமே மறந்து போச்சு, என் பேரே எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இப்போ அறிஞ்சு வச்சதெல்லாம் யூஸ்லெஸ்ஸுங்கிறாங்க. புதுசாக ஏதோ டெக்னாலஜி வந்துருச்சு, எங்கிட்டெல்லாம் இப்போ யாருமே எதுவும் கேட்கறதில்ல, என்னுடைய அறிவு இந்த உலகத்துக்கு இப்போ பயன்படுறதில்லை, ஒன்றுத்தையும் நான் அறிஞ்சதெல்லாம் இப்போ வேஸ்ட்டு. சரி, சந்தோஷம் கிடைக்கும்னு உலகத்தை நோக்கி போனீங்களே, உங்களுக்கு கிடைச்சிச்சா? ஒன்றும் கிடைக்கல, எல்லாம் துக்கமாக இருக்குது, குறையுள்ளவனாக இப்போ நான் இருந்துக்கிட்டு இருக்கேன், சாகிற நிலையில் இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ குறை இருக்குது, ஒரு நிறைவும் எனக்கு வரல. இப்போ இதுதான் 100% ரிவ்யூ. 100க்கு 100 பேர் இந்த உலகத்தை நோக்கி போனவங்க சொல்கிற கதை இதுதான், அவங்களுடைய ரிவ்யூ இதுதான். மாயையினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டையும் இந்த சொசைட்டியினுடைய தவறான மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் கேட்டு பிரவிற்த்தி மார்க்கத்தில் போனவர்களுடைய ரிவ்யூ இப்படித்தான் இருக்குது. அதுவே ஞானிகள் நிவிருத்தி மார்க்கத்தில் சங்கரரை போல, ரமணரை போல சிறு வயதிலிருந்தே ஞான மார்க்கத்தில் சென்று ஞானத்தை அடைந்தவர்களுடைய ரிவ்யூவை கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆத்மாவை நோக்கி நீங்கள் போனீங்களே, உலகம் வேண்டாம், நான் ஞானத்தை அடையணும்னு நோக்கி போனீங்களே, உங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு அவங்கள கேட்டால் ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? நான் பேர் இருப்பை அடைந்தேன், நிரந்தரமானவன் நான், இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் நான் இருந்து கொண்டே இருப்பேன், நிரந்தர இருப்பை நான் அடைந்து விட்டேன், பேரறிவை அடைந்து விட்டேன், நான் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறேன், பிரபஞ்சத்தினுடைய எசன்ஸையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய அறிவு எப்பவும் நிரந்தரமானது, என்னுடைய இருப்பு எப்பவும் நிரந்தரமானது, நான் பேரானந்தத்தில் திளைத்திருக்கிறேன். அவங்க ரிவ்யூ கொடுக்குறாங்க. இப்போ இந்த 2 ரிவ்யூவையும் பார்க்குறவர், அனலைஸ் பண்ணி பார்க்குறவர் முமுக்ஷு, அவர் தான் விவேகி. விவேகம் வேலை செஞ்சதுன்னா வாழ்க்கையில் முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் தேடக்கூடிய பொருள் எந்த பாதையில் கிடைக்கும், இந்த பாதையில் சென்றவர்களுடைய ரிவ்யூவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பயணம் பண்ணுறேன். சும்மா செம்மறியாடு மாதிரி கூட்டமாக பிரவிற்த்தி மார்க்கத்தில் இந்த சமுதாயம் போய்கிட்டு இருக்கு, நானும் ஒரு செம்மறியாடு கூட்டத்தோட கூட்டமாக நான் வாழ்ந்து முடிக்கக்கூடாது. அது விவேகத்தை நான் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் பெரிய ஆளாகணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஆனந்தத்தை அடையணும், இதுதான் என்னுடைய கோல், பர்பஸ். அது எந்த பாதையில் கிடைக்கும்? பிரவிற்த்தி மார்க்கத்தில் கிடைக்குமா, நிவிருத்தி மார்க்கத்தில் கிடைக்குமான்னு ரிவ்யூவை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாதையில் போனால் தான் நாம் விவேகத்தோடு வாழ்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஞான நிஷ்டையில் நிதித்தியாசனத்தில் இருக்கக்கூடியவர்கள்
இந்த பேரிருப்பையும் பேரறிவையும் பேரானந்தத்தையும் அடைந்த பிறகு இன்னமும் பழைய மாதிரி குறையுள்ளவனைப் போல ஆசைப்பட்டு உலகத்தை நோக்கி ஓடுவது வியப்பு. இறுதியாக குருவான அஷ்டாவக்ரர் இப்போ ஞான நிஷ்டை முமுக்ஷு முடிவு பண்ணிட்டாரு, ஞான நிஷ்டையில் நான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண ஒரு முமுக்ஷு இனிமேல் பிரவிற்த்தி மார்க்கத்தை நோக்கி ஓடத் தேவையில்லை. ஞானத்தை அடைந்து பேரிருப்பாக பேரறிவாக பேரானந்தமாக நிலை பெற்று இந்த பிராரப்தத்தில் மிஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையை விளையாட்டாக, பேரிருப்பாக இருக்கிறோம் ஆனால் ஒரு குறையுள்ளவனை போல நடிச்சுக்கணும், பேரறிவாக இருக்கணும் ஆனால் ஒரு சிற்றறிவை நாம் விளையாட்டுக்காக பயன்படுத்திக்கணும், பேரானந்தத்தில் இருக்கிறோம் ஆனால் அது கிடைக்கிறத சின்ன சின்ன பொருள்கள் கிடைக்கக்கூடிய சிற்றின்பத்தை விளையாட்டாக நாம் அனுபவிச்சுக்கணும். எப்படி ஒரு நடிகர் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரோ அவருக்கு குறையே இல்லை, கோடீஸ்வரராக இருக்கார் ஆனால் பிச்சைக்காரர் போல நடிக்கிறார். ரொம்ப அறிவானவர் ஆனால் அறிவில்லாத ஒரு பைத்தியம் மாதிரி நடிக்கிறார். ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆனால் குறையுள்ள ஒரு ஏழையைப் போல அழுது கதறிக்கிட்டு இருக்கார். எல்லாமே நடிப்பு. இப்போ ஞானிகளுக்கு, கடவுளுக்கு இந்த வாழ்க்கை லீலை. அடைய வேண்டியதை அடைஞ்சதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கக்கூடிய பிராரப்த வாழ்க்கைங்கிறது அது ஒரு லீலை, அது விளையாட்டு. இப்படித்தான் நாம் இருக்கணுமோ தவிர நிவிருத்தி மார்க்கத்தில் முடிவு பண்ணி வந்தவர்கள் இனிமேல் உலகப் பொருட்களை நோக்கி ஓடுவது தேவையில்லாதது அப்படின்னு குருவானவர் அறிவுரை செய்கிறார். மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.